Dear students, plus 2 Maths, Chapter 6, Applications of Vector Algebra, வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் எக்ஸசைஸ் 6.4 இதில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். Find the points where the straight line passes through the points 6, 7, 4 and 8, 4, 9 cuts the xz and yz planes. அதாவது இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக போகிற ஸ்ட்ரெயிட் லைன் xzஐயும் yzஐயும் மீட் பண்ணுற பாயிண்ட்ஸை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். 6, 7, 4, 8, 4, 9 எழுதிக்கலாம். இப்போ எனி ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ 2 points x1, y1, z1 and x2, y2, z2 is x minus x1 by x2 minus x1 equal to y minus y1 by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1 அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நமக்கு இங்கே ரெண்டு பாயிண்ட்டுமே இருக்குது. இதில் வந்து ஒன்று வந்து x1 y1 z1ன்னு வச்சுக்கிறோம், இன்னொன்று வந்து x2 y2 z2ன்னு வச்சுக்கிறோம். அப்படி வச்சிட்டோம்னா x minus 6 by பாருங்கள் x minus 6 by 8 minus 6ன்னு வரும். அதுக்கப்புறம் y minus 7 by 4 minus 7, அப்புறம் z minus 4 by 9 minus 4 அப்படின்னு வந்துடும். இப்போ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். x minus 6 by 8 minus 6 equal to y minus 7 by 4 minus 7 equal to z minus 4 by 9 minus 4 அப்படின்றத இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இப்போது எனி பாயிண்ட் ஆன் த அப்போ வந்து இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். x minus 6 8 minus 6 வந்து 2 equal to y minus 7 by minus 3 z minus 4 by 5 equal to t அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ எனி பாயிண்ட் ஆன் திஸ் லைன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை ஈக்குவேட் பண்ணிடுறோம் டீன்னு சொல்லிவிட்டு. இப்போ தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈக்குவேட் பண்ணுறோம். x minus 6 by 2 is equal to t, therefore x minus 6 is equal to 2tன்னு எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் x is equal to 2t plus 6ன்னு எழுதிக்கலாம். இப்போ அதே போல் y minus 7 by 3 equal to t அப்படின்னு வச்சோம்னா y minus 7 is equal to minus 3tன்னு வந்துடும். therefore y is equal to minus 3t, இந்த minus 7 இந்த பக்கம் வரும்போது plus 7 ஆகிடும். அதுக்கப்புறம் z minus 4 by 5 is equal to t, z minus 4 is equal to 5t, therefore z is equal to 5t, the minus 4 அந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 4 அப்படின்னு ஆகிடும். any point on the given straight line 1 is 2t plus 6 minus 3t plus 7, z வந்து 5t plus 4 அப்படின்னு. இந்த பாயிண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த பாயிண்ட்டு இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஃபஸ்ட்டு அந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன், இதுதான் அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இது வந்து எக்ஸிசட் பிளேனை வந்து மீட் பண்ணுச்சுன்னா அங்கே வந்து y கோஆர்டினேட் வந்து 0, அதுதான் நான் எழுதியிருக்கேன். y கோஆர்டினேட் மஸ்ட் பி 0. இப்போ இந்த லைனில் இருக்கிற பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த லைனில் இருக்கிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன, இதுதான் அந்த பாயிண்ட்டு. அப்போ இதில் வந்து நம்ம y கோஆர்டினேட் 0 அப்படின்னம்னா நம்ம இந்த minus 3t plus 7 equal to 0 கொடுத்துடணும். அப்படி 0 கொடுத்தோம்னா t is equal to நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா minus 7 by minus 3ன்னு கிடைக்கும். ஏன்னா இந்த plus 7 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா minus 7, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் minus 7 by minus 3 which is equal to 7 by 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்டில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அது வந்து எக்ஸிசட் பிளேனில் மீட் பண்ணுற பாயிண்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 2 இன்ட்டு அதுதான் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 2 இன்ட்டு 7 by 3 plus 6 0, 5 இன்ட்டு 7 by 3 plus 4 வந்துடும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 18, இது வந்து 14 plus 18 வந்து 32 by 3ன்னு வந்துடும். அப்புறம் 0, அதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 12, இது 5 7 சார் 35 plus 12 வந்து நமக்கு 47 by 3ன்னு வந்துடும். இது வந்து அந்த நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எக்ஸிசட் பிளேனை மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து இதுதான். அதே போல் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் அகெயின் வந்து ஒய்இசட்டில் வந்து மீட் பண்ணுச்சுன்னா இங்கே வந்து எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0, அதனால் எக்ஸ் கோஆர்டினேட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2t plus 6 அதை ஈக்குவல் டு 0ன்னு தரணும். அப்போ 2t is equal to minus 6ன்னு வந்துடும்.
t is equal to -3. இந்த t is equal to -3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்டில் கொடுத்தோம்னா -6 + 6 வந்துடும், 0 வந்துடும். இங்கே -9 + 7 சாரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 9 + 7 16 வந்துடும். -15 + 4 வந்து -11 வந்துடும். அதுதான் இந்த பாயிண்ட்டு. இப்போது எக்ஸிசட்டை வந்து அது எந்த பாயிண்டில் மீட் பண்ணுது அப்படின்னா 32/3, 0, 47/3லையும் 0, 16, -11 அப்படின்றது YZ பிளேன்லையும் அது மீட் பண்ணுற பாயிண்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தேங்க்யூ.